தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. Glory be to the name of the Lord. இந்த மாலை நேரத்திலே உங்களுடைய வீடுகளிலே உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். We are pleased to meet you at your houses in this evening. உங்களுடைய ஜெபத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். We are thankful to God for your prayers. நாங்களும் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். We are also praying for you. தேவன் உங்களுக்கு செய்து வருகிற அற்புதங்களுக்காக, நன்மைகளுக்காக. We are thankful for all the goodness that the Lord is doing in your life. நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். Our God is with us. தேவன் நம்மை தப்புவிக்கிறவராக இருக்கிறார். Our God is a God who delivers us. எரேமியா 15வது அதிகாரம் 20வது வசனத்தை படிக்கும் பொழுது, When you read Jeremiah chapter 15 verse 20, எரேமியா இடத்துல தேவன் ஒரு அற்புதமான ஒரு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். the Lord is doing a wonderful promise to Jeremiah. உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்றார். For I am with you to rescue you and save you, declares the Lord. இந்த வார்த்தை எரேமியா இடத்துல தேவனாகிய கர்த்தர் சொன்ன வார்த்தை. This is the word that the Lord is telling to Jeremiah. ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுக்கும் பொழுது, When God gives this promise to Jeremiah, மேலே இருக்கிற 19வது வசனத்தை படிக்கும் பொழுது, when you read the previous verse, நீ திரும்பினால் உன்னை திருப்பி சீர்படுத்துவேன். God is telling, if you repent, I will restore you. தேவ ஜனங்களை தேவன் தப்புவிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். The Lord wanted to rescue his people. ஆனால் தேவ பிள்ளைகள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. But there is one thing which the Lord's people have to do. நாம் தேவன் பக்கமாக திரும்ப வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். God wanted his people to turn back to him. தேவனுடைய இருதயத்திற்கும் நம்முடைய இருதயத்துக்கும் இடைவெளி இல்லாமல் இருக்க வேண்டும். Oh, we should not have a gap between our heart and God's heart. அப்பத்தின் வீடை அண்டிக் கொள்ள வேண்டும். Oh, come back to the house of bread. அவரை இல்லாமல் வேறொரு நம்பிக்கை நம்முடைய இருதயத்தில் இருக்கக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். Never have any other hope apart from hoping on God. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில பலவிதமான போராட்டங்கள் காணப்படுகிறது. Today we see so much of struggles and problem in so many's life. தப்புவிப்பா இல்லாமல் ஜனங்கள் அநேக இடங்கள்ல தவிக்கிறதை பார்க்கிறோம். Oh, we find so many people like stranded without having anyone to rescue them. எரேமியா இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, To Jeremiah, God is telling, 20வது வசனத்தை படிச்சு பாத்தீங்கன்னா, when you read verse 20, அவங்க உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவாங்க. God is telling, like, they will come against you, ஆனால் உன்னை மேற்கொள்ள மாட்டாங்க. but they will not be able to overpower you. என்றைக்கு பிசாசு நம்மை மேற்கொள்ள முடியாது, When Satan cannot overcome us, நாம் உலகத்துக்கு அடிமைப்படாமல் இருக்கும்போது பிசாசு நம்மை மேற்கொள்ள முடியாது. when you are not putting yourself under the bondage of the world, then Satan will not be able to overpower you. நம்முடைய இருதயம் தேவன் பக்கமாக இருக்கும் பொழுது பிசாசு நம்மை மேற்கொள்ள முடியாது. When your hearts are directed towards the Lord, Satan cannot overcome you. யாரை ஆண்டவர் தப்புவிக்கிறார்? Like, who are these people the Lord is delivering? தன்னுடைய இருதயத்தை தேவன் பக்கமாக திருப்புகிற மனிதனுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற நெருக்கத்திலிருந்து தேவன் அவனை தப்புவிக்கிறார். Whoever turns back to the Lord, and to those people the Lord delivers them. நீ ஏசாயா 46வது அதிகாரத்தை படிக்கும் பொழுது, When you read Isaiah chapter 46, 3-4 வசனங்கள் இப்படி சொல்லுகிறது. when you were like 3-4 verses, it says like this: தாயின் கர்ப்ப உற்பத்தியானது முதல், from the time you were conceived at your mother's womb, உன்னை தாங்கினேன் தப்புவிப்பேன். like I am carrying you and I am rescuing you. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை தப்புவிப்பேன். Like, I am rescuing you. நம்மளை கைவிட மாட்டாருங்க. God is telling, I will not leave you. நம்முடைய இருதயங்கள் தேவன் பக்கமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். God wanted your hearts to be directed towards God. நம்மளை தப்புவிக்கிற ஆண்டவர் நம்முடைய வீடுகளுக்குள்ளே பிரசன்னமாகி The இருக்கிறார். God who delivers you is present at your houses. எதிலிருந்து ஆண்டவர் தப்புவிக்கிறார்? From what the Lord is going to deliver you? நீங்க சங்கீதம் 91 படிக்கும் பொழுது, When you read Psalm 91, நீங்க 1ல இருந்து 10 வரைக்கும் படிக்கும் பொழுது, when you read from verse 1 to 10, அநேக பாதுகாப்பான காரியங்கள் ஆண்டவர் சொல்லிக் கொண்டே வருகிறார். God is telling so many things of how the Lord will save his people. சங்கீதம் 91:6ல, When you read Psalm 91:6, இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், like nor the pestilence that stalks in the darkness, பாழாக்கும் சங்காரத்துக்கும் நீ பயப்படாதிருப்பாய். nor the plagues that destroys at midday. ஆண்டவர் என்ன சொல்றார்? இருளில் நடமாடுகிற கொள்ளை நோய்க்கு நான் உன்னை தப்புவிப்பேன். God is telling, I will even rescue you from the pestilence that stalks at the darkness. நீங்க கொரோனா காலகட்டத்துல During the time of COVID, அநேக தேவ பிள்ளைகளை ஆண்டவர் தப்புவித்தார். God has rescued so many of his people. பலம் பொருந்தின செல்வம் பொருந்தின மனிதர்கள் கூட இந்த கொரோனா காலகட்டத்தில் மரிச்சிட்டாங்க. Oh, even the mighty and rich people even died during the time of COVID. ஆண்டவர் மட்டும் இல்லைன்னா, If you do not have God, நம்ம இன்னைக்கு வரைக்கும் உயிரோடு இருக்க முடியுமான்னு கேட்டால் கேள்விக்குறிதான். if you think that I will live without God, then that is still doubtful. அந்த நெருக்கமான ஒரு சூழ்நிலையில்
Even it was such a hard time நமக்கு விரோதமாக அந்த கொள்ளை வந்தபோது when this plague hit on us. இருளில் மட்டும் அந்த நடமாடல அந்த கொள்ளை நோய். Not only the plague was there during that time. 24 மணி நேரமும் நடமாடி கொண்டிருந்துச்சு. Oh, this plague was there throughout. பல நாளா குடி இருந்துச்சு. Oh, this plague was there like throughout the days. இன்றைக்கும் அங்கங்கே சிறிதும் பெரிதுமாக அவ்வப்போது காணப்படுகிறது. Even today also this COVID is visible in some places. அதிலிருந்து நம்மை தப்புவிக்கிற ஆண்டவர். But the Lord who saved us from those தப்புவித்த pestilence. ஆண்டவர். The God who saved us. இன்றைக்கு நீங்க இருக்கிற பிரச்சனையிலிருந்து உங்களை தப்புவிக்கிறதுக்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். Even today he is able to deliver you from those problems. இருட்டுல நமக்கு இருக்கிற ஆபத்து நமக்கு தெரியாது. Oh, in the darkness you will not be able to see the problem ahead of you. இருளின் ஆதிக்கத்தில் இருக்கிற ஒரு மனிதனுக்கு தனக்கு வருகிற ஆபத்து தெரியாது. The man who is in the bondage of darkness, he will not be able to know what is the problem that is before him. ஆனால் நம் தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது, but when you look unto the Lord, தேவன் பக்கமாக திரும்பும் பொழுது, when you turn to the Lord, நம்மை தப்புவிக்கிறவராக நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். oh, he is a God who is there to deliver you, நோயிலிருந்து நம்மை தப்புவிக்கிறார், to deliver you from the problem. அநேகருக்கு For so many people, சின்ன ஒரு வியாதி தான் இருக்கும். yes, it was a very small problem, அது அவங்களுடைய இருதயத்தில் ஒரு பெரிய பயத்தை உண்டாக்கிரும். but that has got so much of pressure in their heart. அது ஒரு பெரிய ஒரு கவலையாவே அவங்களுக்கு மாறிடும். That becomes such a sad thing in their heart. சரீரத்தில் அது இருக்கிறனால அதை உணர்வாங்க. Oh, since that is there in their body, that's why they are feeling it. ஆனால் இருளில் நடக்கிற காரியங்கள் நமக்கு தெரியாது. Most things that is happening in the dark you will not know. இருதயத்தில் கர்த்தருடைய வார்த்தை இல்லைன்னா அந்த இருதயம் இருளடைந்து போய் இருக்கிறது. When the heart is lacking God's word, there is a darkness there. வெளிச்சமில்லாத இடத்தை இருளா ஆளுகை செய்கிறது. Like where there is no light, the darkness is hovering and ruling that particular area. நம் தேவனுடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தில் இல்லைன்னு சொல்லுங்களேன், சத்துரு நமக்கு விரோதமாக எழும்பிடுவான். When God's word is not there in our heart, then Satan will rise against us. நம்ம ஏசாயால படிச்சோம் பாத்தீங்களா? When you read in Isaiah, என்றைக்குமே நம்மளை தப்புவிக்கிறவராக நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். The Lord is the Lord who is always there to deliver us. நம்மளை தூக்கி சுமக்கிறவராக இருக்கிறார். The Lord is the one who carries us. எரேமியாவுக்கு அந்த வாக்குத்தத்தம் கொடுக்கிறார் ஆண்டவர். God tells this to Jeremiah. அவர் சோர்ந்து போய் இருக்கிறார். He was weary. எதிர்ப்புகள் மத்தியில, in the midst of all the opposition, நெருக்கடியான ஒரு சூழ்நிலை. It was such a pressure situation. ஆனா அவர் சொல்றாரு, but he is telling, நெருக்கமெல்லாம் உண்மைதான். Yes, these are all the problems are true. ஆனா நான் உன்னை விடுவிப்பதற்கு ஆயத்தமா இருக்கிறேன். But God is telling, I am there to rescue you. என்னாலே உன்னை தப்புவிக்க முடியும். God is telling, I will be able to deliver you. ஆனால் நீ என்னை நோக்கி கூப்பிடணும். God is telling, but you have to call unto me. உன்னுடைய இருதயம் என்னை நோக்கி திரும்பணும். Like your hearts have to turn back to me. உன்னுடைய நம்பிக்கை மனிதர்கள் மேல இல்ல. And you should not be placing your hope on people. உன்னை எப்பேற்பட்ட நெருக்கத்திலிருந்தும் பிடியிலிருந்தும் பிசாசுடைய கண்ணியிலிருந்தும் தப்புவிக்கிற தேவனாக என்னை நோக்கி உன்னுடைய பார்வை திரும்பணும். God is telling your eyes have to turn to me because I am the one who can rescue you from all your problem. சிலருடைய பார்வை எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, some people's sight are like this. இன்னைக்கு எங்க அப்பா வராரு. They used to say like, oh, like my father is coming today. அதனால இந்த காரியத்தை இன்னைக்கு செய்ய முடியாது. Oh, therefore today I will not be able to do this. எவ்வளவு வேலை இருந்தாலும் டக்குனு அந்த காரியத்தை வச்சுட்டு அந்த பக்கம் திருப்பிடுவாங்க. They will, whatever the work it is there, they will leave it all because of the father is coming. எந்த காரியத்துல அப்படி திரும்புவாங்கன்னு பாத்தீங்கன்னா, on which area they will turn, கடவுளுடைய காரியத்துல தான். Only for the work of God they will leave it aside and they will turn. தேவனுடைய காரியத்துல தான். Only for godly things they will turn like this. இன்னைக்கு இங்க சொந்தக்காரங்க கல்யாணம் இருக்கு. Today they will say, today we have some of our relatives marriage. கண்டிப்பா நாங்க போயாகணும். They will tell, definitely I have to go there. ஆராதனையை கட்டடிச்சிட்டு போற ஜனங்கள். Oh, they will leave the church and they will go. அவங்களுக்கு இருக்கிற நெருக்கத்துல இருந்து ஆண்டவர் எப்படி அவங்களை தப்புவிக்க முடியும்? How the Lord is delivering them from the problems. நீங்க நினைக்கிறீங்க நான் பல வருடங்களாக தேவனை தேடுறேன். You're thinking, oh, so much of time, so many years I'm seeking the Lord. ஆண்டவர் சொல்றாரு, நீ முழுமையாக என்னை நோக்கி பார்க்கணும். But the Lord is telling you should wholeheartedly turn to me. நீங்க சோதோம் குமாரா குறித்து படிக்கும் பொழுது, when you read about Sodom and Gomorrah, லோத்துனுடைய குடும்பத்தை குறித்து படிக்கும் பொழுது, when you read about the life of Lot, ஆண்டவர் சொல்றாரு, God is telling, நீங்க திரும்பி பார்க்காதீங்க. right, do not look back
பழைய வாழ்க்கையை திரும்பி பார்க்காதீங்க. Do not look back at your old life. நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னா உப்பு தூணா நின்றுவீங்கன்னு சொல்றாங்க. When you look back at your old life, you will stand as a pillar of salt. எல்லாரும் முன்னோக்கி போய் கொண்டிருக்காங்க. When everybody was marching ahead, திரும்பி பார்க்க வேண்டியது வந்து நம்ம ஆண்டவரை தான் திரும்பி the பார்க்கணும். only thing that when you turn back, it is like you turning back to God. உலகத்தின் பிடியிலிருந்து நம்ம ஆண்டவரை திரும்பி பார்க்கணும். Right? You have to turn back and look to God. ஆனால் இன்றைக்கு உறவுகளின் நிமித்தம் ஆண்டவரை விட்டு உலகத்தை திரும்பி பார்க்கிற ஜனங்கள் பெருகிக் கொண்டே இருக்கிறாங்க. But because of the relatives and all that were pure pressures, people are leaving God. இதுதான் இந்த இருளில் நடமாடுகிற கொள்ளை நோய் போல நான் நினைக்கிறேன். That's what I'm thinking. It's like the pestilence that stalks in the darkness. ஆமா, ஆண்டவருடைய வார்த்தையில அந்த பிரச்சனை வரும். When you don't have the word of God, you will have this problem. குடும்பத்துல ஆண்டவருடைய வார்த்தையில அந்த பிரச்சனை வரும். When you don't have God in your family, then you will face these issues. மருத்துவ செலவுக்கு காசு செலவு பண்றீங்கல்ல? Maybe you are spending so much of your money for medicines. நான் சொல்ற இந்த வார்த்தையை கொஞ்சம் நீ செவி கொடுத்து இதை யோசிச்சு பாருங்க. Maybe it's a time that you should sit and listen to these words. எனக்கா நீங்க இதை செய்ய வேண்டாம். Do not do this for me. நீங்க கொஞ்சம் நிதானிச்சு இதை யோசிச்சு பாருங்க. You should stop for a while and you should ask this. கண்டிப்பா காரியங்கள் மாறும். Definitely things will get changed. நீங்க தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது, When you give importance to God's word, நீங்க இருளில் நடக்க மாட்டீங்க. you will never be walking in darkness. எப்படி கொள்ளை நோய் அப்புறம் வரும்? And then how come the plagues will come? எப்படி தீங்கு உங்களை அணுகும்? How come the evil will harm you? உங்களை தப்பு வச்சிருவார் ஆண்டவர். The Lord will deliver you. மருத்துவ செலவுகள் எல்லாம் மாறும். All your medical expenses will change. நோயிலிருந்து கண்டிப்பாக ஆண்டவர் உங்களை தப்பு வைப்பார். God will save you from all the sickness. ஏன்னா அவர்தான் பெரிய வைத்தியர். Because He is the great doctor. அவர்தான் பெரிய டாக்டர். He is the great doctor. சில வருடங்களுக்கு முன்பு Years before, எனக்கு ஒரு விபத்து ஏற்பட்டு இந்த கை முறிவு ஏற்பட்டுச்சு. there was an accident and then my hand got like broken. இந்த லெஃப்ட் ஹேண்ட்ல இருக்கிற எல்போ வந்து நொறுங்கிருச்சு அப்படியே. Oh, my elbow in the left hand was almost crushed. அந்த காலகட்டத்தில் இலங்கை தேசத்திற்கு ஊழியத்துக்கு போகணும்னு சொல்லி ஆயத்தப்பட்டு கொண்டு இருந்தேன். It was the time when I was preparing to go to Sri Lanka for ministry. அந்த சூழ்நிலையில இந்த விபத்து ஏற்பட்டுருச்சு. It was at that point of time I got into this trouble. என்னால போக முடியல. I could not go. எனக்கு ஒரு பெரிய பயம்தான். I had a lot of fear. நான் அந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. It took some while to recover from that. அதை சரி பண்ண முடியாதுன்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்க. Doctor said that you will not be able to recover from this. அதை ஸ்கேன் பண்ணி போய் பார்க்கும்பொழுது, When I scanned it, அந்த எல்போ முழுவதும் நொறுங்கி போன நிலைமையில இருக்கிறது. I could see the whole elbow in the left hand. It was totally damaged. ஆனா ஊழியத்தினுடைய செயல்பாடுகள் அப்படியே தேக்கத்திலே இருக்கு. Because of this, I was not able to involve in ministry as well. டாக்டர் சொல்லிட்டாங்க, இனி ஒன்றும் பண்ண முடியாது, நீங்க ஜெபிச்சாதான் சரின்னு சொல்லிட்டாங்க. Doctor said, we cannot do anything, only by prayers you can do something. அந்த டாக்டர் இன்றளவும் என்னோட கூட தொடர்புல இருக்கிறார். The doctor is, even today, he is in contact with me. எனக்கு நல்ல நண்பரும் கூட அவர். He is a good friend as well. அவர் சொல்லிட்டா, நீங்க ஜெபிங்க பாஸ்டர். He said, pastor, you pray about it. ஆண்டவர் தான் அற்புதம் செய்யணும்னு சொல்லிட்டாங்க. Only God can do. டாக்டரே கை விட்டுட்டாங்க. Even the doctor left me. இந்த கை வந்து அப்படியே ஸ்டிஃப் ஆகி நின்றுச்சு எனக்கு. Oh, because of this, I could not move my hand. It was stiff. சட்டப்பட்டனை கூட என்னால போட முடியாது. I cannot even put my shirt button. அந்த சூழ்நிலையில, it was that time, மருத்துவர்கள் கைவிட்ட அந்த சூழ்நிலையில, when the medicals left me, forsaken me, தேவனுடைய வார்த்தையை பிடித்துக்கொண்டு அந்த தேசத்திற்கு, இலங்கை தேசத்துக்கு ஊழியத்துக்கு சென்றுட்டோம். Even it was on the time I held on to the word of God and I still have gone for ministry to Sri Lanka. என்னுடைய நண்பர் ஒருவர் என்னோட கூட வந்தார். One of my friend came along with me. அங்க போய் தேவனுடைய ஊழியத்தை குறிப்பிட்ட சில இடங்களில் நிறைவேற்றினோம். We fulfilled God's ministry in certain areas. ஒரு நாள் இரவுல, it was one point of time, ஊழியத்தை முடித்துட்டு ஒரு இடத்துல தங்கி இருந்தோம். we finished the ministry and we were staying at one particular place. காலை வேளையில, but it was early in the morning, எழுந்திச்சு பார்க்கும் பொழுது, when I woke up and I saw, இந்த கையை போல இந்த கை செயல்பட தொடங்கி விட்டது. oh, like this right hand, the left hand was functioning normally. மருத்துவர் நம்மளை கைவிட்டுருவாங்க. The doctors can forsake you. நம்மளை கைவிடாத பெரிய மருத்துவர் நம்முடைய ஆண்டவர் மட்டும்தான். The only doctor, the great doctor who will never forsake you is your God.
நோய்க்கும் பேய்க்கும் நம்மளை தப்புவிக்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறாருங்க. He is a God who will deliver you from all the sicknesses and satanic issues. உங்களுக்கு இருக்கிற சுகர் எம்மாத்திரம், Like what, maybe you're suffering with diabetes and that is simple before உங்களுக்கு இருக்கிற God. பிரஷர் எம்மாத்திரம், Like the pressure that you're going through, God, it's simple thing before God. உங்களுக்கு இருக்கிற அல்சரம் எம்மாத்திரம், Oh, like the ulcer that which you're suffering is nothing before the sight of God. உங்களுக்கு இருக்கிற பிசாசனுடைய போராட்டம் எம்மாத்திரம், Or maybe the satanic struggles which you have, it is nothing before the sight of God. உங்களை தப்புவிக்கிற ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். Know that there is a God who is there to save you and rescue you, and He is with you. எரேமியாவுக்கு வாக்கு பண்ணின அதே ஆண்டவர் உங்களோடும் கூட இருக்கிறார் என்று இந்த இரவு வேளையில வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். The God who promised to Jeremiah that I will be with you, and He is the same God who is there with you even tonight. உங்களை நோயிலிருந்து தப்புவிக்கிற ஆண்டவர். Oh, He is a God who will deliver you from all your sicknesses. இரண்டாவது பாத்தீங்கன்னா, Look at when you look at again. தீயிலிருந்து தப்புவிக்கிற ஒரு ஆண்டவர். Here is a God who will save you from fire. நோய்க்கு மட்டும் இல்ல, Not only from the sickness, தீயிக்கும் தப்புவிக்கிற ஒரு He ஆண்டவர். will save you from fire as well. நம்ம தானியேலுடைய வாழ்க்கை குறித்து பார்க்கும் பொழுது, When you look at from the Daniel's life, தேவனை ஆராதிக்க கூடாது என்று அவங்க சொல்றாங்க. they said you should not be worshipping God. நம்ம ஏற்கனவே எரேமியா புத்தகத்தை படிக்கும் பொழுது, Like already when we read the book of Jeremiah, 15வது அதிகாரம் 19வது வசனத்தை படிக்கும் பொழுது, when you look at 15th chapter verse 19, தேவன் பக்கமாக திரும்ப வேண்டும் என்று சொல்லி God is telling you have to turn back to me. ஆனா இந்த இடத்துல தானியேல் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தை படிக்கும் பொழுது, When you read Daniel chapter 3, தேவனை ஆராதிக்க கூடாது என்று கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. it was an order from the king not to worship God. அந்த சூழ்நிலையில, Even in that point of situation, தேவன் மேல் இருக்கிற வைராக்கியத்தை, தேவன் மேல் இருக்கிற அன்பை வெளிப்படுத்துகிற சம்பவம் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. like look at how with all the zeal they were showing their respect for God. அந்த 3 பேர் சொல்றாங்க, These three people are saying, அவங்க சொல்றாங்க பாருங்க ஒரு ஸ்டேட்மெண்ட். they're saying it very powerfully. அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி எங்களை விடுவிப்பார். They're telling like God will defend us, save us from this blazing fire and also from the fiery anger of the king. எங்களை தப்புவிப்பார். He's telling our God will save us. 7 மடங்குல 100 மடங்கு நீ அக்கினி சூளையை நீ எரிய வைச்சாலும், Like even if you could like rise the fury of the fire, எங்களை தப்புவிப்பார். our God will deliver us. அக்கினிக்கு மட்டும் இல்ல, Like not only from the furnace. ராஜாவை உம்முடைய கைக்கும் எங்களை தப்புவிப்பார். O king, our God will deliver you from thy majesty's hand as well. இன்றைக்கு உலகத்தினுடைய மனிதர்களுடைய பிடியிலிருந்து உங்களை தப்புவிப்பாருங்க. Today the Lord will deliver you from the hands of the people. உங்க சொத்துக்கள் அந்நிய ஜனங்களுடைய கைகளில் பிடிபட்டு இருக்கா? Maybe your possessions, inheritance is in the hands of the strangers. உங்களை தப்புவிப்பார். The Lord will deliver it. நான் சொல்றேன், I'm certainly saying, எந்த சூழ்நிலையும் தேவனை ஆராதிக்க பழகிக் கொள்ளுங்க. at whatever the situation, learn to worship the Lord. எந்த சூழ்நிலையும் தேவனுடைய நாமத்தை அறிக்கை செய்கிற மனிதனை தேவன் விடுவிப்பார். At whatever the situation, if you proclaim the word of God, the Lord will deliver you. தேவனுடைய நாமத்தை உயர்த்துகிற மனிதனை தேவன் மனிதர்களுக்கு முன்பதாக உயர்த்துவார். Like whoever like exalts the name of God before man, the Lord will exalt these people before everyone. எனக்கு ஒரு ஐயாவை தெரியும். I know an elderly man. காலம் சென்ற ஒரு ஊழியக்காரர். Oh, he is a very age-old minister of God. பிசாசுகளை துரத்துகிறதுல அவர் கொஞ்சம் விசேஷித்த வரம் பெற்றவன்னு சொல்லலாம். Right? He is really specialized, gifted in praying for the demon-possessed ones. எங்க போனாலும் அவர் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை, Wherever he goes, he says this. ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார்ப்பா. He will say, God will bless us. தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். Let the name of God be glorified. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு நன்றி நன்றின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். He will always say, thank you to the Lord. தேவனுடைய நாமத்தை உயர்த்தி கொண்டே இருப்பார். He will always exalt God's name. அவருக்கு எவ்வளவோ சூழ்நிலைகள் வந்துச்சு. There were a lot of situations that came. அவர் இருக்கிற இடத்துல அவர் ஊழியம் செய்ய முடியாத சூழ்நிலை வந்துச்சு. Yes, there were a lot of situation, opposition came against him. அவர் ஆராதிக்க கூடாதபடிக்கு மனிதர்கள் எழும்பினாங்க. Like there were so many people like tried to stop him from worship God. தேவனை உயர்த்துவதற்கு அவர் என்ன செய்யல, தயங்கவே இல்லை. But he never hesitated to exalt God. அவரை மட்டும் ஆண்டவர் உயர்த்தலங்க. God did not only exalt him. அவருடைய கர்ப்பத்தின் பிறப்பு அத்தனை பேரும் இன்றைக்கு ஊழியக்காரர்களாக இருக்கிறார்கள். Today all his family, all his descendants, they're all like serving the Lord. அவர் பிசாசு அப்படி கை வச்சு ஜெபிக்கல மாட்டார். பார்த்து இயேசுவின் நாமத்துல போன்னு சொன்னா பிசாசு அலறி ஓடிடும். He will not go and struggle with demon. Just at a prayer and the demons will run away.
அப்படிப்பட்டவர்களாக நீங்கள் நான் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். Oh, we and me have to be a people such as that. மனிதர்களுடைய பிடியிலிருந்து நம்மை மட்டும் இல்லை, நம் மூலமாக மனிதர்களுடைய பிடியில் இருக்கிற மனிதர்களை விடுவிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். Like not only that we will be delivered from the hands of people, but God will use you to deliver others from the hands of others. நம் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்படணுங்க. Like God's name has to be glorified through us. ராஜா அறிக்கை பண்றான். The king is proclaiming this. எத்தனை பேருக்கு இன்னைக்கு நீங்களும் நானும் சாட்சியாக இருக்கிறோம்? To how many people you and me are testifying today? எத்தனை பேருக்கு நீங்களும் நானும் சாட்சியாக இருக்கிறோம்? To how many people you and me are testifying this? நான் ஒரு நிமிஷம் யோசிக்கணும். Think about this for a moment. எனக்கு எங்கள் ஊரில் ஒரு மாமா ஒருத்தரை தெரியும். I know one uncle in my city. என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். Oh, this is a story that happened in my life. பல வருடங்களுக்கு முன்பதாக before some days. எங்கள் குடும்பத்தில் இருந்த சின்ன ஒரு கைகலப்பில் எங்கள் தம்பி நான் அடிச்சிட்டேன். Like because of some issues in my family, I bet my brother. கிறிஸ்துவுக்குள் நான் வளர்ந்து கொண்டு இருக்கிற நாட்கள். It was the time only that I was growing in the Lord. அது எங்களுடைய உறவினர்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சிருச்சு. And every of my relative got to know that I bet my brother. எல்லாரும் என்னை சத்தம் போட்டாங்க. Everybody scolded me. நீ அதை செஞ்சிருக்க கூடாதுன்னு சொல்லி. They said you should have not done that. ஒரு அடி அடிச்சிட்டேன். I just slapped him once. அப்போ எல்லாரும் என்னை சத்தம் போட்டாங்க. Everybody scolded me. எங்களுடைய மாமா ஒருத்தர் இருக்கிற அவருக்கு இந்த செய்தி அவருடைய காது கேட்டிருச்சு. But my uncle also got to know that at the time. அவர் சொன்னாரு, he told me, அந்த செய்தி அவருடைய காதுக்கு எடுத்து போனவங்க கிட்ட. He told to the people, those who listened, who went and complained about this. அவர் சொன்னார், அவன் அடிச்சிருக்கவே மாட்டான். He said he would have not bet him. நீங்க தப்பா சொல்றீங்கன்னு சொல்லிட்டார். He said you were all lying. என்கிட்ட வந்து சொன்னாரு, like, and he told me, இந்த மாதிரி சொன்னாங்க உன்னை பத்தி. He said like people were talking like this about you. அவர் சொன்னாரு, நீ இந்த தப்பு செஞ்சிருக்க மாட்டே எனக்கு தெரியும்னு சொன்னார். He directly told me, I know that you would have not done this thing. நான் அப்படியே தலையை கீழே குனிஞ்சிட்டு சொன்னேன், இல்லை நான் அவனை அடிச்சிட்டேன்னு சொன்னேன். Then I was ashamed and I was putting my head down and I told him, yes, truly I had beaten him. அவர் சொன்னாரு, then he said, இப்படி ஒரு தப்பை செஞ்சிட்ட. then he asked, how come you do this wrong thing? நீ இதை செய்ய மாட்டேன்னு சொல்லி நான் உறுதியா நம்பினேனே. He was telling, like, you were the child of God and I thought that you would have not done this. உன் மேல வச்சு இந்த சாட்சியை கெடுத்துட்டியா அப்படின்னு சொன்னார். He was telling like, how can you spoil this testimony? நான் அந்த இடத்துல அவருக்கு முன்னாடி கண்கலங்கி அழுதுட்டேன். It was the time that I was broken and I was in tears. நான் வந்து அந்த நாள் இரவுல, and that night, தேவனுடைய பிரசன்னத்தை திரும்ப பெற்றுக்கொள்வதற்கு நான் படாத பாடுபட்டேன். like I really wanted to recline into the presence of God. தேவனிடத்துல மன்னிப்பு கேட்டு மன்றாடினேன். Then I asked forgiveness to the Lord and I asked God to forgive me. ஏன்னா, why? நம்மளை எப்படி விழுங்கலான்னு சொல்லி வகை தேடி திரிந்து கொண்டிருக்கிற பிசாசானவன் ஒருவர் இருக்கிறான். Today Satan is somehow trying to devour us. அப்போஸ்தலனாகிய பேதுரு இப்படி சொல்கிறார். Apostle Paul says like this. நம்மளை விழுங்குவதற்கு கெர்ச்சிக்கிற சிங்கம் போல சுத்தி திரிகிறானா. Oh, the Satan is like a roaring lion trying to devour us. பிசாசின் வாயிலிருந்து நம்மளை தப்பிக்க வேண்டும் என்று சொல்லி தான் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார். Today the Lord wanted to deliver you from the mouth of lion. நான் அன்றைக்கு அந்த விஷயத்திலிருந்து மனம் திரும்பினால தான். On the day from that sin I was able to repent and come back. பிசாசினுடைய வாயிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு தேவன் எனக்கு உதவி செய்தார். Because of that only God was able to helping me to escape from that. எரேமியாவுக்கு மட்டும் இல்லைங்க. Not only to Jeremiah. தானியேலுக்கு மட்டும் இல்லை. Not only to Daniel. இன்றைக்கும் தேவன் பக்கமாக திரும்புகிற எந்த மனிதனையும் தப்புவிக்கிற தேவன் இந்த வீடுகளுக்குள்ளே பிரசன்னமாகி இருக்கு. Even today you have a God who is present at your house who is able to deliver you. சிங்கத்தின் வாய்க்கும் மனிதனுடைய வாய்க்கும் உங்களை தப்புவிக்கிற தேவன் உங்கள் வீடுகளுக்குள்ளே பிரசன்னமாகி இருக்கிறார். The Lord is coming at your house to deliver you from the mouth of lion. எதிரிகளுக்கும் தப்புவிக்கிற தேவன். God will deliver you from the enemy as well. உங்களுடைய இருதயங்கள் கலங்காதிருப்பதா. Let your hearts not be troubled. நாம் ஜெபிப்போம். Let us pray. பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, our holy loving Father, இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். we wanted to thank you for this time. ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய பக்கமாக திரும்ப வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விரும்புகிறீர்கள். Father, you desire us that we will turn back to you. ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். Father, we know that you are with us. நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். Father, help us to believe that you are with us. ஆண்டவரே, நோய்க்கு தப்புவிக்கிற தேவன், the God who saved us from all the sicknesses. ஆண்டவரே, பிசாசுடைய கண்ணிக்கு தப்புவிக்கிற தேவன், the God who
really helps us to delivers us from the traps of devil. ஆண்டவரே மனிதனுடைய வாய்க்கு தப்புவிக்கிற தேவன். God who saves us from the mouth of men. ஆண்டவரே பிசாசுனுடைய வாய்க்கும் தப்புவிக்கிற தேவன். The God who delivers us from the mouth of Satan. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் எந்த இடத்துல சிக்கி கொண்டிருந்தாலும் Father, as your children, whatever the problem they are stuck in, தப்புவிக்கிற தேவன் உம்முடைய பிள்ளைகளை மீட்டெடுக்கும்படிக்கு கடந்து வந்ததற்காக ஸ்தோத்திரம். Father, I know that you are the God who is there now to deliver them. உம்முடைய பிரசன்னத்துக்குள்ள எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். Father, we commit them in your mighty பெரிய presence. காரியங்களை செய்வீராக. Father, do mighty miraculous thing, O God. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல In பிதாவே. Jesus' most precious name we pray. ஆமென். Amen. Amen. பிரியமானவர்களே கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். My dear ones, the Lord is with us. நம்ம ரட்சிப்பதற்காக நம்மோடு கூட இருக்கிறார். The Lord is there with us to save you. அவர் நம்மை தப்புவிப்பார். He will deliver you. ஆமென். Amen.